மீன் குழம்பு செய்யலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூடவே கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கிறாங்க. கடுகுலெல்லாம் வெடிச்சதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிடலாங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வத்தத்தூள் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு இது கூடவே புளி கரைசல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இது கூட நான் வெலை மீன் சேர்த்துக்கிறேங்க. இது எங்கள் ஊரில் வெலை மீன் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் சேர்த்து நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க. இல்லாட்டி மீன் உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதே